கரூரில் நேரிட்ட துயரச் சம்பவம் குறித்து நேர்மையான முறையில் சிபிஐ விசாரணை அல்லது உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, கரூரில் நிகழ்ந்த துயரமான சம்பவத்திற்கு தனிப்படை யாரையும் குற்றம் சொல்லாததை தவிர்க்க வேண்டும் என்று கூறினார். குறுகலான இடத்தில் பிரச்சாரத்திற்கு அனுமதி அளிக்க முடிவு செய்தது யார் என்று கேள்வி எழுப்பிய அவர், அரசியல் கட்சி தலைவர் என்ற முறையில் விஜயும் தாமதத்தை தவிர்த்திருக்க வேண்டும் என்றார். மக்களுக்கும் பொறுப்புணர்வு வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். உண்மை தெரிய வேண்டுமென்றால் இது நீதிமன்றம் ஒரு முழுமையான ஒரு விசாரணை குழுவோ கமிஷனையோ அல்லது புலன் விசாரணையோ இல்ல ஒரு படி மேல போய் சிபிஐ விசாரணையோ இது செய்தால்தான் உண்மை நிலவரம் வெளியில வரும். கள்ளக்குறிச்சியில 68 பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. அப்போ அங்க முதலமைச்சரும் போல எந்த அமைச்சரும் போல யாரும் அங்க கண்ணீர் வடிக்கல. இங்க முதலமைச்சர் 3 மணிக்கு ராத்திரியில வர்றார், ஸ்பெஷல் பிளைட்ல வர்றார். அதனால இதுல இன்னொரு அமைச்சர் தேம்பி அழுகுறார். அவருக்கு ஆஸ்கர் விருது சீக்கிரமா வாங்கணும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன். நான்